திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் முத்துப்பெருமாள் பிரச்சார வாகனத்தை அன்புமணி தரப்பு பாமகவினர் வழிமுடக்கி பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது என தகராறில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வேணுகோபால் விரைக்க கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது, விவரம் என்ன? கண்டிப்பாக தனலட்சுமி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னச்சேத்பட், தெல்லூர், மும்முனி ஆகிய பகுதிகளில் ராமதாஸ் தரப்பினர் கொடியில் ராமதாஸ் படத்தை போட்டுக்கொண்டு வேட்பாளர் முத்துப்பெருமாள் சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது மும்முனி கிராமம் அருகே வந்தபோது அன்புமணி தரப்பு பாமகவினர் அவர்களை வழிமடக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நிறம் கொண்ட கொடியினை பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தனர். அந்த கொடியை அவிழ்த்து வைத்துவிட்டு பிரச்சாரத்திற்கு செல்லுங்கள் என்று தகராறிலும் ஈடுபட்டனர். அப்போது பிரச்சாரத்திற்கு வந்திருந்த ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் கொடியை பயன்படுத்த எந்தவித தடையும் இல்லை, நாங்கள் பயன்படுத்துவோம் என காரசாரமாக ஒரு விவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழ்நிலையில் இருந்து வந்த நிலையில் உடனடியாக தகவல் கேள்விப்பட்ட அங்கு வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சமாதானம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு வந்தவாசி போலீஸ் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகளை கொடியை பயன்படுத்துவதற்கு எந்தவித தடையும் இதுவரை விதிக்கப்படவில்லை, வீணாக பிரச்சனை தேவையில்லை, ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் பிரச்சாரம் செய்யும் போது யாரும் தடையிடக்கூடாது என்று டிஎஸ்பி கூறினர். மேலும் இதுபோன்று தவறாக செயல்பட்டால் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கூறியதன் பேரில் இரு தரப்பினரும் கலந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால். ஒன்றி செலவுல இருக்கிற ஒன்றி செலவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இதுல உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் நீங்க இங்கேயும் போவா அங்கேயும் போவான்னு சொல்லாது. ஒரே வாட்டி